இன்னைக்கு நம்ம நட்சத்திர ஜன்னல்ல கம்பேக் கொடுக்க நினைக்கிற ஆக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் தொலைஞ்சு போன ஆக்டர் ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் வந்து திரும்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க இந்த மாதிரி பல பேரை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஆனா கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை பத்தி நம்ம பேசுறதே இல்லையா? சோ அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வர போறது விக்ராந்த் அவர்கள். விக்ராந்த் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற படங்களிலே தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா மாஸ் மசாலா மூவிஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. ரொமான்டிக் மூவிஸ்க்குலாம் வந்து பயங்கரமா வந்து குறைய ஆரம்பிச்சது. சோ இவருக்கு மாஸ் மசாலா மூவிஸ் பண்ணாலும் அவருக்கு அதை பார்க்க செட் ஆகல. மக்களும் அதை ஏத்துக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல செகண்ட் கேரக்டரா நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து படத்துல ஒரு கேரக்டரா நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்கள்ல ஹீரோவா நடிச்சாரு. அதுக்கப்புறம் அப்படியே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா விஜயோட குடும்பத்தினர் தான் இவரு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இப்ப தெரிஞ்சிருக்கும் என்னதான் நெப்போட்டிசம் மூலியமா உள்ள வந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் சினிமால சக்சஸ் ஆக முடியாது. ஆனா ஸ்டில் அவர் படத்துல நினைக்கணும் தான் நடிக்கிறாரு. கடைசியா வந்து லால் சாம்ல நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படமும் வந்து கை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். இப்ப நம்ம பார்க்க போறது ஆக்டர் ஷாம். ஆக்டர் ஷாமை பொறுத்த வரைக்கும் வாரிசு படத்துல ஒரு சூப்பர் வில்லனா வந்து நடிச்சிருப்பாரு. ஆனா அவர் வில்லனா பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஷாமோட டவுன்ஃபால் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அவரோட 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் படம். அந்த காலத்துல ஃபுல்லாவே ரொமான்டிக் படத்துக்கு அந்த ஏஆர் ரஹ்மான் இசைக்கு எல்லாருமே ஒரு ஃபேனா இருந்தாங்க. ஆனா 2007க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் எல்லாம் இன்னொரு விஷயத்தை கையில எடுத்தாங்க. அதான் மாஸ் மசாலா மூவிஸ். எப்படி வந்து விஜய்க்கு திருமண படம் கை கொடுத்ததோ அதே மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அது விஜய்க்கு தான் கிளிக் ஆச்சே தவிர மிச்ச ஆக்டர்ஸ்க்கு கிளிக் ஆகாம அதே மாதிரிதான் வந்து பிரசாந்த், ஷாம் எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருந்தாலும் அதே மாதிரி எவ்வளவோ பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் அவங்களால முடியல. பட் ஷாமும் வந்து மிச்ச படங்கள்ல நடிக்கணும், இன்னும் ஹீரோவா நடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு தம்பி கேரக்டராவது கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதா செய்திகள் கேட்டேன். அடுத்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது சித்தார்த் வேணுகோபால். பல படங்கள்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச இவரு ஒரு சாக்லேட் பாயா வளம் வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு காணாம போனவரு நம்ம தொலைஞ்சு போன ஆக்டர் சீரீஸ்ல வந்து வந்திருப்பாரு. அதுல அவரு இப்படிதான் வந்து கொஞ்சம் கிணவு மாதிரி என்னடா அவரு வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களே கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆனா அவர் இப்படி இருந்தாரு. ஆனா அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கறத போய் பாருங்களேன். இது அவரா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்பீங்க. ஆனா நிஜமாவே அது அவர் தான். இன்ஸ்டாகிராம தனியா திறந்து இந்த மாதிரி நான் இந்த அக்கௌண்ட்ல தான் வந்து போட போறேன், இனிமே படத்துலாம் நான் நடிக்க போறேன், நான் வந்து டெக்சாஸ்ல வந்து செட்டில் ஆனாலும் நான் வந்து கோலிவுட்டுக்கு வர போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க போன வாரம் வரைக்கும். இந்த வாரம் பார்த்தா அந்த அக்கௌண்டே டெலிட் ஆயிருக்கு. இவர் நிஜமாவே அவரு தானா இல்ல நம்மளை ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஏஐயா அப்படிங்கிறது புரியலனாலும் பல செய்திகளும் சரி பல மீடியாக்களும் இவர்கிட்ட போய் மெசேஜ் பண்ணாங்க. ஈவன் நாங்களே இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு வேற நாங்க மெசேஜ் பண்ணோம். ஆனா இது வரைக்கும் பார்க்கல. அதுக்குள்ள அவரே அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது அப்பாஸ். ஹார்பிக் விளம்பரத்துல நடிச்சு அவர் பாடுபட்ட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஷாமுக்கு டவுன் ஃபாலோ அதேதான் அப்பாஸ்க்கும். அப்பாஸ் தான் செகண்ட் ஹீரோவா இருந்தாலும் அவர் இல்லாம ஒரு படமே இருக்காது. ரொமான்டிக்னா அப்பாஸ் தான் வந்து ஃபாரின் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணி கோலிவுட்ல இருக்கவங்க எல்லாமே பண்ணாங்க. ஆனா அதே மாதிரி மாஸ் மசாலா மூவிஸ் 2005க்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆனனால அப்படியே அப்பாஸ், ஷாம், பிரசாந்த் எல்லாம் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. ஆனா அப்பாஸ் வந்து ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டு இங்க பாருங்க நான் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், எனக்கு யார் படத்தை கூப்பிட்டாலும் நான் நடிக்க வருவேன், அட்லீஸ்ட் ஒரு குட்டி கேரக்டராவது எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சோ அப்பாஸ் என்னதான் அப்படி இருந்தாலும் இப்ப கொஞ்சம் ஸ்டைலா மாறிக்கிறாரு. சோ இவர் கொஞ்சம் படத்தில் நடிச்சா நீங்க பாப்பீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபைனலா பார்க்க போறது ஆரி அவர்கள். ஆரி வந்து பிக் பாஸ்ல ஒரு பெரிய ஃபேம் பிடிச்சாரு. பிக் பாஸ்ல இவர் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ஆரி நடிச்சது வந்து அங்க வந்து ப்ரமோஷன் பண்ணாங்க. ஆனா சோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படம் இப்போ வரைக்கும் வந்து வெளியவே வரல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆரியும் பயங்கரமா எதிர்பார்த்தாரு பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு சில பட வாய்ப்புகள் கிடைக்கணும். ஆனா பட வாய்ப்புகள் வந்தாலும் அது கை கூடல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வில்லனா நடிச்சாரு. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது திருப்பி வந்து கலைஞர் டிவில ஒரு தனியார் ஷோல இப்ப வந்து கோபிநாத் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நடுவரா இருந்து எல்லா விஷயங்களும் வந்து பண்றாரு. நடுவர் பிளஸ் நெறியாளர் ரெண்டுமே இவர் தான். இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப ஆரி படமே நடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சமயத்துலதான் இப்ப புதுசா ஒரு படம் வந்திருக்கு. அதாவது அன்புமணி ராமதாஸ் இருக்காரு பாத்தீங்களா, ராமதாஸோட வாழ்க்கை படத்தை இவர் எடுத்து நடிக்கிறதா இருக்கிறது. சேரன் வந்து இயக்க போறாரு. சோ இந்த படம் வந்து ஒரு பெரிய கம்பேக்கா இருக்குமா ஆரிக்கு அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். நான் சொன்ன 5 ஆக்டர்ஸ்ல யார் கம்பேக் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க கம்பேக் கொடுத்தா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.